அனைவருக்கும் வணக்கம். நிறைந்த ஆசீர்வாதம். நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்று நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக உலகம் முழுவதுமே மிகுந்த ஆரோக்கியம் உள்ளவர்கள், நல்ல எண்ணம் உள்ளவர்கள் வாழ்ந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய அனுபவங்களையும் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், சமத்துவமாக வாழ்வதற்கும், ஒற்றுமையாக வாழ்வதற்கும், சுதந்திரமாக வாழ்வதற்கும் நிறைந்த கருத்துக்களை எழுதி வைத்துள்ளார்கள். எனக்கு தெரிந்த மட்டில் தமிழ்நாட்டில் இரண்டு பேர் பெருமக்கள். ஒருவர் திருமூலர், மற்றொருவர் அகத்தியர். இந்த இருவரும் எண்ணிக்கையற்ற நூல்களை எழுதியிருக்கிறார்கள். மனிதனுடைய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உலக நன்மைக்குமே அவர்கள் ஆற்றிய பணியானது எண்ணிலடங்காதது. அத்துடன் சொல்லிய கருத்துக்களை தெளிவாகவும் மிகுந்த எளிமையாகவும் கூறியிருக்கிறார்கள். திருமூலர் முதலிலே தன்னுடைய உடம்பை பற்றி அவர் கூறுகிறார். அது எல்லோருக்கும் பொருந்தும். மனிதர்களுக்கு குறிப்பாக கூறியிருக்கிறார். கூறியதிலே ஒரு பாடல், அந்த பாடல் அற்புதமான பாடலாக எனக்கு தோன்றுகிறது. உடலை பற்றி முன்னம் உடலை சாதாரணமானது என்று இருந்தேன், பின்னம் உடலில் உள்ளே உத்தமன் குடிகொண்டான் என்று அறிந்தேன். உடலை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். 3 பகுதிகள் உடலில் இருக்கின்றதாக கூறுகிறார்கள். முதல் பகுதி உடம்பு, உயிர். மற்றொன்று ஆத்மா என்று சொல்லக்கூடிய அதி நுட்பமான, இந்த உலகத்திலே மிகுந்த ஒரு அரும்பெரும் பொருளானது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியது, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியது, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்கக்கூடியது. அவர்கள் கூறிய அந்த பாடல்களிலே ஒரு வழியும் கூறியிருக்கிறார்கள். அந்த வழியானது யோகாசனம் என்பது. யோகாசனம் என்றால் என்ன பொருள் என்று கூறியிருக்கிறார்கள். மனதையும் உடலையும் ஒன்றாக இணைப்பது. மனம் ஓரிடமும் உடல் வேறிடமும் இரு கூறானதே விதி வசமே என்று ஒரு பாடல் ஆசிரியர் பாடியிருக்கிறார். மனம் ஒன்றும் உடல் ஒன்றும் என்று இருந்தால் குடும்பமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது போல் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும். அதற்காக இந்த உடலை மனதையும் ஒன்றாக இணைத்தால் அது ஆனந்தமான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, வயோதிகமற்ற வாழ்க்கை, எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கை. இன்னொரு சித்தரும் கூறியிருக்கிறார். உள்ளம் பெரும் கோவில், உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று கூறியிருக்கிறார். நான் அந்த சிவலிங்கம் என்பதை பற்றி நான் அறிந்ததை உங்கள் முன் வைக்கிறேன். அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டாலும் அது எனக்கு வருத்தம் இல்லை. அந்த சிவன் என்பது என்ன என்றால்,
தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிந்தபின் தானே சிவமாய் ஆனான். எங்கும் சிவனை தேடி அலைய வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் சிவன்தான். அந்த ஜீவசக்தி அது உடலிலே இருக்கிறது. அதை உணர்ந்தால் ஒவ்வொருவரும் சிவனாக ஆகுவார்கள். இந்த சிவனுக்கும் ஒரு முழு மனிதனை சிவன் என்று கூறுவார்கள். ஒரு முழு மனிதன் என்பவன் 64 கலைகள் உடையவன். இந்த 64 கலைகள் என்பது அரசனாகவும் அடிமையாகவும் செல்வந்தனாகவும் பிச்சை எடுப்பவனாகவும் வீரனாகவும் கோழையாகவும் எழுத்தறிவு இல்லாதவனாகவும் எழுத்தறிவிலே மிக சிறந்தவனாகவும் இப்படி பல விதமான அந்த சக்திகளை உடையவர் அந்த சிவன் என்று கூறுவார்கள். அந்த 64 கலைகள், அதிலே ஆடல் கலை ஒன்று. அந்த ஆடல் கலையை சென்னையை தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு ஊரிலே அந்த ஆடல் கலையை முதலாக அவர் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து ஆடுகிறார். அவர்கள் இருவருக்கும் போட்டி. அதில் இருவரும் ஆடிய ஆட்டம் நவரத்தினங்களால் மேடை அமைத்து அதில் ஆடுகிறார்கள். இருவர் ஆட்டமும் பார்த்துவிட்டு யார் ஆடிய நடனம் சிறந்தது என்று கூற முடியவில்லை. இரண்டும் சமமாக இருக்கிறது. அதற்கடுத்து சிதம்பரம் என்ற ஊரிலே தங்கத்திலே மேடை அமைத்து அங்கும் நடனம் செய்கிறார்கள். அங்கும் ஒரு சுற்றி இருந்த அறிஞர் பெருமக்கள் யாருடைய நடனம் வெற்றியுள்ளது என்று கூற முடியவில்லை. இரண்டும் சமம் என்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு மேடை தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய அந்த இடத்திலே தாமிரத்திலே ஒரு மேடை அமைத்து அங்கும் ஆடுகிறார்கள். அதிலும் யார் ஆட்டத்தில் சிறந்தவர் என்று கூற முடியவில்லை. நான்காவதாக மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய தெற்கு பகுதியிலே வெள்ளியம்பலம் என்று ஒரு சிறிய கோவில் உண்டு. வெள்ளியால் அமைத்து மேடை அமைத்து அதில் ஆடுகிறார்கள். அப்பொழுதும் இந்த ஆட்டத்தில் யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்க முடியவில்லை. அதிலே அங்கு இருந்த ஒரு பெருமகன் சிவனை நோக்கி ஒரு கொட்டு கொட்டி கையிலே தலையிலே ஒரு அடி அடித்து இந்த தாளத்திலே நீ தவறாக ஆடிவிட்டாய் என்று கூறுகிறார். அதற்கடுத்து இரண்டு பேர்களும் குற்றாலத்தில் சென்று அங்கு நடனமாடி இருவருக்குள்ளும் ஒரு சமாதானம் ஏற்பட்டு ஆண் பெரியவர் பெண் சிறியவர், பெண் பெரியவர் ஆண் சிறியவர் என்றில்லை, இரண்டும் சமந்தான் என்று உணர்ந்து அந்த இருவரும் வெற்றி பெற்றார்கள் என்று சபை கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு கருத்து தமிழ்நாட்டு மட்டும் இருக்கிறது என்று நான் எண்ணவில்லை. உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது. இசை நாட்டியம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதைப்போல அதன் பின்பு இந்த யோகாசனம் என்பதை ஒரு மனிதனுக்கு உடலையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கும். அது இணைந்து விட்டால் அவன் முழு வாழ்க்கை பயனை அடைகிறான் என்று கூறுவார்கள். யோகாசனம் எத்தனை என்றால் 4 லட்சம் யோகாசனங்கள் இருக்கிறது. அது மலர்களிலிருந்தும் அதுபோல கொடிய விலங்குகளிலிருந்தும், உதாரணமாக நல்ல பாம்பு, அதை நல்ல பாம்பினுடைய இருந்தும் சர்பாசனம் என்று ஒரு ஆசனத்தை கற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு கொடிய விஷம் உள்ளதை ஏன் நல்ல பாம்பு என்று கூறினார்கள் என்றால், நல்ல பாம்பானது சூழ் ஏற்பட்டு ஒரு இடத்திலே தன் முட்டைகளை வைத்து ஒரு புதரிலே அதன் மேல் உட்கார்ந்து அதன் மேல் படுத்து அதை சுற்றி இருந்து அதை குஞ்சு பொறிக்க செய்வதற்கு பிரயத்தனம் செய்கிறது. அப்பொழுது யாரோ ஒருவர்
அந்த வழியாக செல்கிறார். சென்றவர் இது அடைகாக்கும் இடத்திற்கு நேராக செல்கிறார். அறியாமல் வருகிறானே என்று இது என்ன செய்கிறது? முதலில் தன் உடம்பை அப்படி ஒரு குலுக்கி ஒரு வாசத்தை உண்டு பண்ணுகிறது. அது இந்த உளுந்தம்பயிறு வறுத்தால் அது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வருகிறது. வந்தவன் ஏதோ ஒரு காரணமாக செல்கிறான். அவனுக்கு அது விளங்கவில்லை, அது மனதிலே தெரியவில்லை. அதன் பின்பும் அருகில் வருகிறான். அப்பொழுது மீண்டும் தன்னுடைய வாயால் ஒரு சப்தத்தை வெளியிடுகிறது என்று. அப்பொழுதும் அவன் அதை கவனிக்கவில்லை. அவன் தன் காரியமே கவனமாக செய்கிறான். அதன் பின்புதான் அது தன் தலையை தூக்கி அவனை விரட்ட ஆரம்பிக்கிறது. உடனடியாக அவனை கொத்தி அவனுக்கு துன்பம் செய்யாமல், அவன் உயிரை போக்காமல் 3 வித காரியங்களை செய்வதனால் அதற்கு நல்ல பாம்பு என்று பெயர் என்று அதற்கு வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான அறிவு உலகம் முழுவதுமே இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது எனக்கு, ஏனால் உலகம் முழுவதுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த 4 லட்சம் யோகாசனங்களில் முழுவதுமாக செய்வது கடினம். அது நம்மளால் முடிந்த அளவு ஒரே ஒரு யோகாசனம் செய்தாலே அதனுடைய முழு பலனும் நமக்கு கிட்டும். அது என்ன என்றால், சூரியனை நோக்கி செய்யக்கூடிய ஒரு யோகாசனம். அந்த யோகாசனம் சூரிய நமஸ்காரம் என்று பெயர். அது மொத்தமே ஒரு 5 படிகள் தான். கீழிருந்து மேலாக செல்றாரா 1 2 3 மையத்திற்கு உச்சிக்கு செல்கிறது. 4 5 கீழே செல்கிறது. மீண்டும் அதையே திரும்ப வந்த வழியே திரும்ப செய்தால் 5 4 3 2 1 ஒரு சில நொடிகளில் இதை செய்து விடலாம். ஒரு சில நொடிகளில் இதை செய்து விடலாம். இது ஒரு நமஸ்காரம் செய்தாலே, இது ஒரு யோகா மட்டும் செய்தாலே எல்லா யோகாவும் செய்ததற்கு சமம். அந்த யோகாசனத்தில் வஜ்ராசனம் என்பது, வஜ்ரம் என்பது வைரம். வைரத்தை வைத்துத்தான் அதை நறுக்க முடியும், உடைக்க முடியும். வேறு எந்த பொருளாலும் அந்த வைரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆசனங்கள் செய்வதன் மூலம் வைரம் போல் உடம்பு இறுகி வருகிறது, உறுதி வருகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வசனம், அது அற்புதமான அந்த கருத்து பல மதங்களிலும் அந்த வஜ்ராசனத்தை செய்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, முழங்காலிட்டு தன்னுடைய பாதங்களிலே தன் ஆசனத்தை வைத்து அது தரையை நெற்றியால் தொட்டு மீண்டும் எழுந்து, இப்படி பலமுறை தொட்டு எழுந்து, ஒரு 16 முறை தொட்டு எழுந்து, தனக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை, பெற்ற தாயை அல்லது தந்தையை அல்லது உலகத்தை அல்லது வேறு ஏதேனும், அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்களே, அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாயம் என்று, மண் காற்று நீர் நெருப்பு ஆகாயம், இந்த 5ஐயும் கூட நினைத்து அந்த வஜ்ராசனம் ஒன்றை செய்தாலே போதும் என்று கூறுவார்கள். நாம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்தால் நாம் வாழ்ந்ததின், நாம் பிறந்ததின் முழு பலனும் நமக்கு கிட்டும் என்று கூறி, இத்துடன் உங்களுக்கெல்லாம் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இறைவன் கொடுக்க வேண்டும் என்று வணங்கி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.